படுத்து கிடக்கிறது வாப்பா வல இந்தாண்ணே இங்கே படுத்து கிடக்க வாப்பா வல உட்காரு ஏண்ணே எப்பா சொல்கிறேன் எப்பா வல சொல்கிறேன் வீட்டிலேருந்து சண்டை பிடிச்சி வந்து 2 நாள் ஆச்சு சரிண்ணே எந்த பயிலும் போன் அடிக்கல பொண்டாடி யாரும் தேடி வரல சரிண்ணே அதான் நான் படுத்துட்டேன் சரிண்ணே நீ என்ன செஞ்சுற இல்லை நானும் அப்படித்தேன் என் குடும்பத்தை கட்டி ஆள முடியாப்புல இப்படித்தேன் சரக்குனா கோச்சுக்கிற சரக்குனா கிடச்சிக்கிற எனக்கு பூ வாங்கி கொடு பொட்டு வாங்கி கொடுன்னு இருக்கா சரி வாங்கி கொடுக்கணும்ல ஆமாம் அதையும் பார்த்தேன் 2 பொட்டை பிள்ளையோட ஊரில் மாத்தா வீட்டுக்கு நீ அவன் இருந்தால் சரிப்படாது வேட்டை விட்டு ராஜா மாரியா இருக்குண்ணே என்னப்பா ஆமாண்ணே அப்படியா நான் சரிண்ணே எங்கள் வீட்டில் நீ நம்ம பூரா வெட்டியாக சுற்றி தருமல அதனால வீட்டில் சண்டை வந்துருச்சு சரிண்ணே உன் கூட என்னைக்கு சேராமல் இருக்கணும் அன்னைக்குதான் நான் எங்கள் வீட்டில் வந்து பொழப்பு சண்டை பிடிச்சி ஓடிவிட்டாங்க வேலைக்கு போகாமல் வெட்டியாக சுற்றிடா மரத்தில் தாங்க கோயில் ஓலம்னு சுற்றிட்டுறாங்கன்னு சொல்லி பெரிய சண்டையாகி போச்சுப்பா நான் வந்து 2 நாள் ஆச்சு நீ என்ன 2 நாள் எங்கே போனா என்ன இப்படி சொல்கிற என்ன நீ இருந்து எங்கள் அண்ணன் நீ இல்லைன்னா நான் இல்லை ஏண்ணே என்னண்ணே 2 நாளாக ஒரு தவளும் சொல்லலைன்ற ஏண்ணே சரி ஓ நீ வந்து உனக்கு வந்து வேணும்ன்ற வாங்கிக்க வச்சுக்க சரிண்ணே உன் கூட சேர்றதுனால தான் எனக்கு சண்டை வருது அதனால இதுக்கு என்ன செய்யலாம்ன்றா இதே என்னண்ணே நீ நம்ம என்ன அப்படியே வளைய இருக்கான் ஏண்ணே நீ இல்லைன்னா 4 நாள் மாரியாண்ணே சரி நான் கேட்குற நேரம் நீ 5 கொடுக்குற 10 கொடுக்குற 100 கொடுக்குற 200 கொடுக்குற 1000 2000 கொடுக்குறியாண்ணே ஆமாம் நீ அப்படின்னு போது அண்ணனை எப்படின்னு விட்டு போ நீ இல்லைன்னு வச்சுக்க இப்போ வெட்டியை சுற்றி இப்படி செலவழிச்சுக்க இருக்க முடியாது வீட்டில் சண்டைப்பா வேறு சண்டையெல்லாம் இல்லை அதை தானே அண்ணன் இல்லைன்னா நான் ஒரு நேரம் சாப்பிட முடியாதுண்ணே நல்லதுதான் சரி தம்பி எனக்கு பிள்ளை ஊட்டி ஆகி போச்சு நம்ம 4-5 பேர் ஒன்றா சுற்றினா ஆமாண்ணே அன்னைக்கு சரியா இருந்துச்சு நீ பிள்ளையெல்லாம் பெரிய வேலை போயிட்டான் வெட்டியாக சுற்றணும்டா அடுப்பை கோலின்றுவேன் அதனால நானும் வேலை வெட்டி போப்புறேன் நீ என்ன செய்கிற நீயும் பார்த்து ஒரு வேலை வெட்டி போப்பான் அப்போ தான் குடும்பம் நல்லதுக்காக இல்லைண்டா பெரிய பெரிய சண்டை பிள்ளைங்க வந்துடாதா என்னப்பா இனி ஒரு லவ் பண்ணுவேண்ணே அப்படியா ஆமாண்ணே ஏன்டா முட்டுனால பழைய இருக்கேன் ஒரு வாரத்தை சொல்ல மாட்டேன் முட்டுவேன் என்ன இங்கே இருந்தாத்தான் சொல்லியிருப்பில்ல நான் உள்ளூர் இருந்தாத்தேன் அப்புறம் எங்கடா சென்னையிலண்ணே சென்னையா ஆமாண்ணே கொள்ளத்தொலையில் இருக்கு அது எப்படி நீ போய் லவ் பண்ண ஆமாண்ணே நான் தான் அங்கிட்டு போகிற பஸ்ஸில் எப்படி பிடிச்சி விட்டேனே அங்கிட்டும் இங்கிட்டும் பண்ணா என்னடா என்ன அப்படி போய் சொல்லிக்கிருக்கா ஆமாண்ணே நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஓட்டு தினமும் பேசுவோம்ண்ணே அப்படியா ஆமாண்ணே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கண்ணே சரி இது எப்படி லவ் பண்ண நான் தானே வேலைக்கு போனேன் சரி வேலைக்கு போன இடத்துல எப்படியோ காற்று போல காதல் பட்டுருச்சு காற்று போல காதல் பட்டுச்சா ஆமாண்ணே நிறைய கவிதையெல்லாம் பேசி வாரியா ஆமாண்ணே நீ காதல் பண்ணி கவிஞன் ஆகிட்ட போல அப்படித்தான் ஆகலாம்னு நினைக்கிறேண்ணே சரி அதுக்கு என்ன அப்போ முடிவு எடுத்திருக்கா அதானே அந்த பிள்ளை எப்போ கல்யாணம் முடிச்சுக்கிற சொல்லுங்க அப்போ கல்யாணம் முடிச்சுக்கலாம் இருக்கேன் கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு போயிடுச்சா ஆமாண்ணே இப்போ நீ பெரிய கவிஞன் ஆகிட்ட நல்லபடியாக வந்துட்டேன் ஆமாண்ணே சரி அப்புறம் என்ன முடிவு வேற முடிவு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க இப்போ அதனால தானே சென்னையில் நான் பார்த்துருக்கேன் சென்னையில வாடா நல்லா போச்சு நம்மளும் நீ பண்ண வச்சாச்சு நம்ம பண்ண அனுப்பிவிட்டு நம்ம நல்லா குடும்பத்துக்கு போயிடலாம் இது கூட வெட்டியா சுற்றுறதுனால தானே நம்ம ஊரில் சண்டை பிடிக்கிறாங்க சரி சரிடா தம்பி என்னைக்கு ஊருக்கு போகிறா இல்லை நீ தானே எனக்கு ஒரு நேரம் கஞ்சி ஊற்றுற ஒரு நேரம் 10-50 செலவு கொடுக்குறப்பா நான் என்ன சொல்கிறேன் லவ் பண்ணுறமுட்ட உனக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு இதை பயன்படுத்தி உங்கள் சென்னை போகிறதுக்கு எவ்வளோ வரும் இல்லை ஒரு 1000-2000 ரூபா வரும்ண்ணே 2000 தானே 2100 வச்சுக்க நாளைக்கே டிக்கெட் எடு சரிண்ணே உன்னை அனுப்பிடுறேன் ட்ரெயினில் ஏற்றி விட்டா தான் எனக்கு மனசு இல்லை நீ இல்லாமல் நான் எப்படின்னு போகிறது உன்னை ட்ரெயினில் நான் ஏற்றி விடுற வரைக்கும் ஏன் பொறுப்புல நீ பயந்துக்கு இருக்கா ஆயிரதே இருந்தாலும் துணைக்கு ஒருத்தவங்க வரணும் துணைக்கு நான் வர முடியாது உன்னை வந்து ஏற்றி விடுறேன் நீ வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் பேசுனீங்க வச்சிங்க அந்த பிள்ளை மனசு தெரியுமில இடம் தெரியுமில இடம் தெரியுமில போய் கோளார கண்கலங்காம வச்சு காப்பாற்றினேன் பொம்பாட்டில் விளையாடுத்தனமா பழவடிக்க வந்தேன் தடுத்து வந்து ஊர்கூடி வந்தாக்க உன்னை சேர்த்துக்கிற மாட்டேன் இப்போ சொன்ன புரிஞ்சுக்கிச்சா நல்லபடியாக போய் பேரை காப்பாற்ற பாரு நம்ம ஊர் பெருமை அங்கே காப்பாற்று சரிதானா சரி என்னடா பிரச்சனை என்னண்ணே 2100 ரூபா ஆரம்பிட்டீங்கண்ணே ஆமாம் ஆமாண்ணே அதை கொடுத்தா தானே போக முடியும்
உனக்கு கொடுக்காம இருப்பேனா ஆ ஊரில் போய் சரிண்ணே பணத்தை ரெடி பண்ணிட்டு சரிண்ணே நாளைக்கே உனக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்கி தரேன். சரிண்ணே கோலார போய் அந்த பிள்ளைகிட்ட பேசி ஆ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாம கோலார போய் ஆ அங்கே போய் ரெடி பண்ணி சரிண்ணே வந்துட்டு எனக்கு அண்ணனுக்கு ஃபோன் அடிப்பியா? ஃபோன் பண்ணுவேன். 2100 வாங்கிக்க. சரிண்ணே ஆ வேற என்ன பிரச்சனை? வேறு ஒன்றும் இல்லைண்ணே. அதுக்கு அப்போ எப்போ சாயங்காலம் வருவானே? சாயந்தரம் வா. சரிண்ணே ஆ அப்போ நான் 6 ஓடியும் போய் தண்ணி தாள் போட்டு சண்டை பிடிச்சிடக்கூடாது. அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ ஒழுக்கமாக இருக்கணும், நல்ல வேறு எடுக்கணும், ஆடுவேன். பீடி சேர்த்து குடிக்கூடாது. சென்னை பொண்ணுன்ற சரிண்ணே சரி அந்த பிள்ளைகிட்ட நல்ல ஒழுக்கமாக இருந்தாத்தேன் நீ மெச்சு போகும். ஆ சரி உன் மூஞ்சி ராய் வந்துருக்காப்புல ஆமாண்ணே அந்த பிள்ளைய கண்ணும் கருத்து வச்சு காப்பாற்றணும். சரிதானா? ஆமாண்ணே நம்மளை தேடி சரி வந்து நான் வரட்டுமா? ஆ சரி சரி. என்ன என்னப்பா என்ன மீண்டும் கூப்பிட்றா? ஆமாண்ணே என்ன போன இடத்துல ஒரு முன்ன பின்னா காசு பத்தலன்னா என்னென்ன செய்யுறது? அதுக்கு எதுக்கு பயந்துக்கு இருக்க? அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடி போனால் உனக்கு பறந்து வரும் அங்கே ஓ இடத்த தேடி. என்ன நெசம் தானே? நெசந்தானப்பா. சரிண்ணே நம்மளாம் கோர்ட்டில் நடக்கிறவங்க, ஆ கோடிலே தாண்டாமல் நடக்கிறது. எதுக்கு பயந்துக்கு இருக்க? நீ சொன்ன உனக்கு பணம் வரும். சரிண்ணே அண்ணனுக்கு தெரியுமில்ல? அதே கோடு நம்பர் சொன்னீங்களா? கோட்டில் போட்டு விட்ருங்க. கோர்ட்டிலையா? ஏய் விளையாடி சொன்னடா உனக்கு பணம் கரெக்டாக கொடுக்குறேன்டா. சரிண்ணே நீ இப்போ 2100 வாங்கிக்க. சரிண்ணே மிச்சம் காசு தேவைப்பட்டா ஃபோன் அடிச்சுட்டாக்கா அண்ணன் பணத்தை அனுப்பிடுறேன். ம் சரிண்ணே என்னப்பா வரேன்னா? என்ன உன்னை விட்டு போக எனக்கு மனசு வர மாட்டேதுண்ணே. அதெல்லாம் நினைக்கக்கூடாது. உன்னை லவ் பண்ணிட்டாப்புல நீ அதை ஃபாலோ பண்ணிப்போ. நான் உங்ககிட்ட ஊருக்குள்ளே நான் போய் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அது கூட நேற்று நேரம் வந்ததுண்ணே. ஏய் அப்படி எதுவும் கட் பண்ணிட்டு வந்துடாத. அந்த புள்ள உன்னை நம்பிருச்சு மனசார. அதனால நீயே அதை கட்டாயம் காலிச்சு கல்யாணம் முடிக்க பாரு, நல்லா சந்தோஷமா வாழப்பாரு. சரிண்ணே நான் வரேன்.